ஐயா நீ கருவாடுக்கிற குலா இங்க கட்டியாட இருப்பாங்க. அண்ணே அண்ணே இது என்ன குலா? நீங்க கருவாடு வைங்க இது நாயம். நீங்க எங்க இருந்தா வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தொண்டில இருந்து. ஐயா தொண்டி கருவாடு இது என்ன குலாய்க்கே குலாயா? நான் வந்து கருவாடு ஏங்க குழாய் எங்க கட்டிட்டு வந்திருக்கீங்க? அலௌன்ஸ் பண்ணும்ல, சும்மா கருவாடு கொண்டு வந்தா அலௌன்ஸ் பண்ண அங்க பண்றீங்க, இங்க அலௌன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? ஒண்ணு இங்க வைக்கணும். அண்ணே இது இங்க நான் வச்சு எப்படி அலௌன்ஸ் பண்ணுவீங்க? கருவாடு வாங்குறீங்களா? வாங்கனே. அண்ணே நீங்க நாடே ஆடுறவங்களா? ஆமாண்ணே நாடா செட்டு. அக்கா உங்களுக்கு தொண்டைக்கு நல்லது கருவாடு. ஏய் சொல்ல உர்றா. அம்மா தொண்டைக்கு சொல்லுவேன், குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான். உங்கள்ட்ட என்னென்ன கருவாடு இருக்கு? அக்கா உங்களுக்கு கழுத்து கருவாடு இருக்கு, உங்களுக்கு கெண்ட கெண்ட இருக்காம்பா. கெண்டன்னு சொல்லுவேன். அப்புறம் ஏதாவது புல்த வியாபாரம் வாங்குறீங்களா? வேணுங்க வேணும். என்ன கருவாடு கொடுங்கண்ணே. அக்கா அண்ணே எல்லா கருவாடு இருக்குண்ணே. அண்ணே எனக்கு கருவாடு கொடுங்கண்ணே. ஐரா இருக்கு, அப்புறம் நெத்திலி இருக்கு. சரி நெத்திலி பால் நல்லா ஊறும்க்கா. நெத்திலி கருவாடு பால் நல்லா ஊறும். அண்ணே நம்மோட பால்ல நிறைய வில்லிக்கா. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா? இல்லங்க என்ன கல்யாணம் ஆகல. தெரியும், அதான் தொங்கி இருக்குமே ஏய் கல்யாணம். என்னதுடா? சும்மா சொல்ல மாட்டார். என்ன தொண்டி அவர் என்ன தொங்கி இருக்குங்களா? என்னண்ணே இல்ல தாலி கயிறு தொங்கி இருக்கும்ல. சரி 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 அதுதான் சொன்னேன். ஓஹோ அக்கா உங்கள்ட்ட கெளுத்தி கருவாடு இருக்கா? அக்கா உங்களுக்கு போய் கழுதை இருக்க பிரிச்சு எடுக்க வா. ஹலோ அண்ணே கருவாடு எனக்கு கொடுங்கண்ணே. பொம்பளை சொன்னா முதல்ல எனக்கு கொடுங்க. அண்ணே உங்களுக்கு கெண்ட கருவாடு தனியா வச்சிருக்கேன். அண்ணே எனக்கு கெண்ட கருவாடு தந்தாலும் பரவாயில்லை. அண்ணே எனக்கு கெளுத்தி கருவாடு தானே வேணும். ஆமா அதே கொடுங்கண்ணே அந்த பிள்ளைக்கு. உங்களுக்கு எழுத்துதே, எப்பயுமே உங்களுக்கு எழுத்துதே. ஐயோ இது அலௌன்ஸ் பண்றதுக்கு. எப்படி அலோன்ஸ் இல்ல, இப்படி வச்சா வாய் எட்டுமா? அம்மா அப்படி நினைக்காதீங்க. மைக் வச்சிருக்கேன். இந்த அண்ணன் கட்டிருக்காருன்னா காரணம் இருக்கு. ஹலோ ஏய் ஈன பையல. ஐயா மைக் செட்டு அழகு சேப்பி மைக் செட்டு அருமையான மைக். சூப்பர் சூப்பர் மைக் செட்டா. அண்ணே முகத்தை பார்த்து பேசுங்க. மைக் அம்மா இது வந்து இந்த பாஷை. இது என்ன பாஷை? சிக்லோ மக்கோ. என்ன சொல்லுங்கம்மா? சவுண்ட் ஏத்தி திருவணுமா? எதை பிடிச்சு? சிங்கிளை மங்க அதானே. அக்கா உங்களுக்கு காசே வேணாம், நீங்க கருவாடு ஹோஜா கொண்டு போங்க. அண்ணே எனக்கு கருவாடு. உங்களுக்கு எப்படி வியாபாரம் கட்டுப்படி ஆகுமா? ஐயோ அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே கருவாடு. ஓசில காண கூதி சும்மா இருந்தா. நான் தன்னால கருவாடு கொண்டு கொடுக்கவே. அண்ணே எனக்கு கெளுத்தி வேணும்னே. எனக்கு கொடுங்கண்ணே கருவாடு. அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே. பரிச்சல கலப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இருடா. அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே. ஐயோ உங்களுக்கு பூரா பொட்டியோட மொத்தம் அப்படியே. அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே. ஐயோ என்னையா வடிக்குது? இந்த அக்காங்களை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ஐயோ. இரியா இரியா. ஹல்ல ஹல்ல பாருங்க சார் பாருங்க. கவுல் கலம். ஏய் இது என்னயா? அம்மா இப்பதான் கருவாடு காய போட்டுக்கிட்டு இருக்காரு. சிங்கா ஏய் இது என்னடா ஏறி அடிச்சிட்டு இருக்குது? என்னடா அம்மா இது? பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? எதா இருந்தாலும் ஏங்க எதுக்கு ரெண்டு கோலா எடுத்துட்டு வந்தீங்க? எந்த அலௌன்ஸ் பண்ணதே பின்னாடியும் கேட்கும் முன்னையும் கேட்கும். அண்ணே இது என்ன குலாவை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் புரியல எங்களுக்கு. நான் பத்தி இதை சொன்னா இதை ஒரு ஆளு உன்னை வெட்டியே உண்டான்றா. யாரு சொன்னது? நான் சொல்லுவேன். அதானே 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அவங்க பிரியப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமா அதை நான் வெளியே கொண்டு வந்தா ஒரு நாள் நீங்க நாடத்தாண்ட வரணும் உன்னை அறுவாடுத்து வெட்டு. சரி நீங்க சொல்லுங்க, இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? இது ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குக்கா. என்னக்கா? என்னன்னு சொல்லுங்கண்ணே. என்னனே? இது உங்க கோலா. ஏய் என்கிட்ட ஏதிய கோலா? இம்பாட்ல உங்க கோலா. அதானே என்கிட்ட ஏது கோலா? உங்களுடைய வர்க்கம். இது எப்படி? அண்ணே இது அது தூக்க தெரியல முண்டைக்கு. முண்டைன்னு சொல்லலாம். இம்புடு பெருசுக்கா? வேற இம்புட்டோ இருக்கு. என்னது? அண்ணே அண்ணே என்னன்னு சொல்லுங்கண்ணே. இப்போ பிரேஸ் ஏங்க இது எப்படி பொம்பளை கோலா? புதுப்பட்டி கிக்கும். இது இது புரியல எனக்கு. எனக்கும் புரியல. அதே நான் உனக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது என்னங்க பொம்பளை கோலா? இது எப்படி பொம்பளை கோலா? என்னது தெரியுதா? என்ன கை விட்டு காட்டுறாரு? கையை விட்டு எடுக்கணுமா? என்னத்த உன் கையில எல்லாம் சிக்கிடுதா? நீ குடுப்பியா? தெரியாத மாதிரி நடிக்காதம்மா உடனே. அண்ணே இது என்னனே? என்னனே லோபக்கனு? என்ன குலா? என்னையா? பெண் கோலா. பெண் கோலா. பெண் கோலானா? லேடிஸ் கோலா. எப்படி நீ பாட்டு கையை விட்டு எடுத்துட்டு லேடிஸ் கோலானா எப்படி? பொம்பளை கோலா. எப்படியா பொம்பளை கோலா? லோக்கல் போதா? எதுக்குள்ள? ஓஹோ இப்படிதான் இருக்குமோனே. அலே நான் அன்னைக்கு ஒன்று பார்த்தேன், ரொம்ப சுருங்கலா இருந்துச்சு. அண்ணே இந்த மைக் செட் பேர் மணிகண்டன். அண்ணே தலை போமா
பாரு. அப்பா அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அக்கா ஏய் இரியா, இதுக்கு பேர் பொம்பளை கொலா, இதுக்கு பேர் எப்படி ஆம்பளை கொலா? இது ஆண் கொலா. எப்படி? கையை கொண்டாங்க. ஏய் அவர் சொல்றான்னா அப்ப கேளுமா, அப்புறம் விவரம் கேட்க. சரி, எந்த கை? சோறு திங்கிற கையா, குண்டி கழுவுற கையா? நீ இந்த கையே விடு, எனக்கு இந்த கை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? இந்த கை தான் ஏரியா பூரா அங்க போ அங்க போய் ஏய் அட நாத்தம் முடிச்ச பாரு. நாத்தம் சொல்லாதம்மா, அவர் அந்த அண்ணன் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும். ஏய் இது எப்படி ஆம்பளை கொலா? நீ முதல்ல அது சொல்லு. கொண்டாங்க, கையை கொண்டாங்க. ஏய் அண்ணே என் கையை தரவா? ஏய் உன் கையடா. ஐயோ தைதா, நீ போயிரு. உன் கையடா உள்ளாத்த குத்து. அண்ணே என்ன கால கூட குத்து வரனே. ஏய் இந்த கையை பாரு, இந்த கையை பாரு, அப்படியே பூ மல்லிகை பூ போல இருக்கு. அண்ணே என் கையை பாருங்க. ஏய் அண்ணே அண்ணே என் கையை பாருங்கண்ணே. ஏய் இது கையாடா, கையாட கதவு கட்டாட்டமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. கையை கொண்டா. ஏய் இப்படி கொண்டு வராய்க்கா. வேற எப்படினே? ஏய் நீங்க அண்ணே முதல்ல நீங்க சொல்லி காட்டுங்க. நான் சொல்லி தரேன். ஏய் அவர் சொல்றா கேளுமா. இருங்க, என்ன பிடிக்கிறீங்க? என்ன இப்படி அப்படி? இந்த அப்ப நான் பிடிக்கிற மாதிரி. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? அவங்க சிரிக்கனா ஏதாவது கதை இருக்குமா? அண்ணே இது நீங்க புடிச்சதுக்கு ஏன் அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க? அம்மா என்னோட உயிர், இது பூரா என்னோட உயிர். மருதமணி பயிலடா கொடூரமா. அப்பொண்ணு இப்பொண்ணு இப்பொண்ணு காத்துக்காத நானும் சேர்ந்து இப்ப தப்பணும்டா. அண்ணே எதடா? ஏய் அந்த புள்ள கேக்குற பல் எதை சப்ப போற? நான் என்ன செய்ய போறேன்றது அவங்களுக்கு பூரா தெரியும் முன்ன கூடிய. அண்ணே எனக்கு தெரியலண்ணே. நான் சொல்லி தரேன்ல. நீங்க சொல்லி தாங்க. அப்படியே சைஸா. அண்ணே பிடிக்கிறது ஏய் என்னன்னு சொல்லுங்க. புடியே ஒரு மாதிரி கொலட்டிட்டு இப்ப மா நடிக்காத. சத்தியமா இருமா தெரியாதுண்ணே. இருமா அவர் சொல். நடிக்காத. அண்ணே சத்தியமா தெரியாது. அதெல்லாம் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவன் அங்க சொல்லிட்டாங்கன்னே. எவன்டா சொன்னவன்? அவன் சொல்லிட்டானா? எவன் சொன்னவன்? அம்மா நான் பஞ்சாயத்துல வேலை ஆக்குறவே. வயதுல அண்ணே நீங்க சொல்லி தாங்கண்ணே. அப்படியா? ஆ இங்க புடிச்சிட்டியா? சரி. இங்க பிடிக்கிற மாதிரி இருந்தா அது ஆம்பளை குலம். அண்ணே அப்ப மொட்டை இந்த மாதிரி இருந்தா? அந்த மாதிரி இருந்தா பெண் குலம். என்ன சாப்பிடுறீங்க? அண்ணே நான் சோத்துக்கு போல ஒரு தடவை பிய்யி சுட சுட தின்ட்டு வந்தேன். ஏய் எந்த ஊர்ல சுட சுட பீ இருந்திருக்கு? அது மத்த ஊர் போனா திங்க மாட்டேன். நீ வந்தா தின்ட்டு வந்துரு. அண்ணே ஏய் பீ வீசும்யா. அண்ணே ஏய் ஓம் பிய்யுமா வீசும். இல்ல இல்ல. ஏய் ஏய் யாச்சா கேளு என்ன என்னன்னு? ஏய் அண்ணே எங்க இருங்க பெருமையானவன். அண்ணே ஆமையில பீ வேண்டவரனே. அண்ணே ஆமையில பீ வேண்டவரனே. ஓ அண்ணே அவன் பீ கூட வீசுவான். ஏய் எல்லாம் பக்கத்துல நிக்க முடியாது. அது எப்படி அவங்க பீ எல்லாம் வீசும் எங்க பீ வீசுமான்னு ஒரு சந்தேகத்துல கேக்குறீங்க? அழகா இருக்கவங்க பீ வீசாதா? அழகா இருக்க பீ வீசாது. அது எப்படி வீசா? கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு. ஏய் அதுக்கு மேல எந்திரிக்க மாட்டேங்குது. கத்தாங்க இப்பதான் தயாராகிட்டு இருக்கு. கொதிக்குதியா கொதிக்குதா குக்கரில் கொதிக்குது. கொதிக்குதியா கொதிக்குது. கனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. எனக்கு ஏத்த சித்திரமே. வந்தீங்க நீங்க வந்தீங்க முதல்ல நல்லா பேசுனீங்க. இப்ப நான் வந்துட்டேன். நீங்களே காணங்கத்த நோனங்கத்தன்னு இப்ப நான் இங்க வந்து யாரு வந்தேன்? பாக்கனா கூட போயிடாத. சரி பாடுங்க பாடுங்க. நான் இங்க ரெண்டு பேரும் நிக்கிறேன். நீ அங்க போய் கம்பெனி கம்பே கம்பே ஏய் ஏய் இருடா. குண்டா மோளா. ஏய் அதான் வேற ஆள்ட்ட யாருக்கு கோதா குண்டாமலே? தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. அன்பண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முன்னாடி போட்டிருக்க கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மற்றும்
ஏஎஸ் மருதமணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பா பொன்னாடை ஓ உன் பேர் அவனுக்கு தெரியாத மாதிரி. ஏ பாண்டி ஏபி எர்த் மூவர்ஸ் அவர்கள் எனக்கு பொன்னாடை பொருத்தி விறகு வியாபாரம் காணாம்பாடி மாலைப்பட்டி காணாப்பாடி ஏ பாண்டி அவர்கள் எனக்கு பொன்னாடை பொருத்தி அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுந்தாரும் நன்றி வணக்கம். ஏபிபிஎன்ஆர் ஆண்கள் விரும்புவது திருப்பதி லட்டு, பெண்கள் விரும்புவது ஆந்திரா வட்டு. பட்டு அது ஆந்திரா பட்டு. மக்கள் விரும்புவது மணிகண்டன் மைக் செட்டு. ஐ லவ் சேப்பி ஆடியோஸ். சூப்பர் சூப்பர்யா. அன்புலகளுக்கு நன்றி கலந்த வணக்கம். இல்லை சிட்டதே நான் மெனக்கட்டு படிக்கிறேன். ஆண் லட்டு பீன் லட்டு. ஏன் ஆண்கள் திருப்பதி லட்டத்தை விரும்புவீங்களாக்கா? ஆமா அது நல்லா சொல்லுவாங்க. திண்டுக்கல்ல லட்டு வாங்கி கொடுத்தா வேணாம்ன்றீங்களாக்கா? உடனே உங்க கவிதை அப்பா இங்க ஆளை காணா போயிடுச்சு. நம்ம சரி விடு. நம்மளுக்கு எதுக்கு டான்ஸ்? லூசு பையனா நான் முடிவு எடுத்தாச்சு. அண்ணே முடிவு இருக்கு. பொம்பளை வந்தா தானே ஒரு டான்ஸ் இல்லாம என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இந்த வருஷம் தான் டான்ஸ். சரி உங்களுக்கு எதுக்கு நாங்க 6000 கொடுக்கணும்? அதனால எங்க அண்ணன் டான்ஸ் நான் எப்படிடா எப்படியா அவன் பொம்பளையா மாற முடியும்? அவன்கிட்ட என்ன இருக்கு பொம்பளையா மாறதுக்கு? சோப்பு மட்டும் நாங்க வாங்கணும். சோப்பு மட்டும். மத்ததெல்லாம் அண்ணே பொம்பளைனா ஒரு இது வேணும்ல. என்னது ஏன் உன்னோட இது உனக்கு என்ன தெரியும்? என்னது? உன்னோட இது உனக்கு என்ன தெரியும்? என்னண்ணே நான் என்ன எனக்கு தெரியும்யா. என்னது? அப்படியே மேப்பு போட்டு வரைஞ்சு வந்தேன். சோப்பு மட்டும்தான். மத்ததெல்லாம் ஒண்ணே கண்ணு இங்க சூப்பரா இருக்கு. ஏய் குடியாதனே. ஏய் என்னமோ சொல்ல வர பார்த்தா என்னையா அது? இந்தாண்டா டிரைவர். அப்ப நான் நடிச்சா இவங்க யாரா? அவங்க வேணாம்னே. 6000 தான் அவங்களுக்கு கொடுக்குற 6000 நாளுக்கு 3000 மாத்துக்குறோம்னே. சரி அதான் அந்த அடிச்சாங்கன்னா எனக்கு பொம்பளை எத்தனை ஆளை கூட்டி. அது யார் அடிக்க போறது? நம்மள போய் அடிப்பாங்களா? இது பூரா நம்ம உயிர்னே. ஏன்னா அப்படி வந்துற அண்ணே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கீழே பாரியா. ஐயப்பா ஒரு சின்ன வருத்தம். அது என்னது? அவருக்கு அவுத்த மாதிரி இந்த பிள்ளைக்கு அவுத்தா நல்லா இருக்கும். நம்மளுக்கு 12 மாசம் நாடகம் ஆடணும்டா. தம்பி சொன்னதை கேளு. மார்கழி காத்திய பூரா நம்மளுக்கு தான் நாடகம். எப்படிங்க? இதை மட்டும் அவுத்து விட்டேன்னு வச்சுக்க. கூட்டம் என்னென்ன கூட்டம்? இந்த தேட அது கூட்டம் மட்டும் இல்ல. நானே சொந்தமா 5 நேரம் வைப்பேன். கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? நீ எல்லாம் ஆம்பளையா பொம்பளையா? நான் ரெண்டும் இல்ல. ரெண்டு இல்லாம நீ வேற என்ன? ரெண்டு இல்லாம என்னையா? அவுத்து விடுவோம். எதை அவுத்து ரோஸ்ல பட மாத்திர போய் ஓசிங் சொல்லாதம்மா. ஏய் நீ சும்மா இருடா. அண்ணே மருதமணி பாவடா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ பேசாம என்ன நிக்கிற. உள்ள என்னமோ துண்டு வச்சிருந்தாப்ல. என்ன என்ன துண்டு? அந்த கடுமையை கேட்காத. ஆனா நீ ஒரு துறைடா. இவங்க தான் துணி ஏய் வந்து சொல்லிட்டு தான் போறேன். மரங்களோ இவங்க தான் துணி மாத்துறாங்க. ஆமா ஐயே போய் உள்ளுக்கு ரெண்டு என்னடா இப்படி எட்டி பார்த்தா சரி சட்டி ரெண்டா பிறந்துரு கோணம் கட்டுறா. ஏன்னா அப்படி இருக்க உனக்கு மட்டும்தான் தெரியும். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ கொத்தச்சம்மா நினைச்சரி நாங்க கேட்கல. நாளைக்கு எறும்பு மாட்டு நீக்க போறோம். ஏய் சொல்லவடியா? குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். அண்ணே நீங்க பாடுங்கண்ணே. அப்படி ஒரு பொண்ண போய் ஒத்த வார்த்தையோட பாடாம எப்படிடா? நீங்க பாடுங்க. நீங்க ஏய் புதுச்சு திடீர்னு செத்துக்கிட்டு போயிடா. உன்னை நம்பி இறந்து நம்ம நாடகம் வாங்கியிருக்கு.
நான் ஒத்தியால கூட என்னையே தான் செருப்புல அடிப்பேன். அண்ணே நீங்க பாடுங்கண்ணே. அடுத்த வருஷத்துக்கு செங்கல்து பட்டிக்காரர்கள் நாடகம் கொடுத்துருக்காங்க. அவங்கள மழை ஐயோ அட்வான்ஸ் வர கொடுத்து போட்டோம் மழை. அண்ணே பாடுங்கண்ணே. பாடுங்க. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூளாடுது. என்னது? ஆடி மாசம் அப்படித்தானே ஆடும். ஆமா. அப்படியா? ஐயா வந்தாரு நைனா செங்கல்து பட்டி நைனா. செங்கல்துப்பட்டி சிவராத்திரிக்கு நாடகம் கொடுத்துருக்காங்க. செங்கல்துப்பட்டிக்கு சிவராத்திரிக்கு எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு என்னை தூங்க விடாமல் ஒரு ஐயா ஒரு ஆத்துக்கு எடுத்தது. ஒரு நாடகம் பேசக்குள்ள என்னை ஒரு நாள் ஃபுல்லாக தூங்க விடல நைனா. செங்கோலத்துப்பட்டியிலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை இது சிவராத்திரிக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்கே செங்கோலத்துப்பட்டியிலேருந்து எங்கள் அத்தனை கலைஞர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பட்டாணி பாப்பாத்தி அம்மன் கோச்சடை முத்தையா அவர்கள் சிவராத்திரி திருவிழா முன்னிட்டு இப்பயே எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். செங்கோலத்துப்பட்டி கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சாராக நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி அன்புறவங்களுக்கு செங்கோலத்துப்பட்டி கிராமத்தார்களுக்கு நான் சார்ந்து ரேட்டு வந்து பட்டாணி பாப்பாத்தியம்மன் கோச்சட முத்தையா பங்காளிகள் சார்பாக மாசி சிவராத்திரி மறுநாள் இதே நிகழ்ச்சியாக செங்கோலத்துப்பட்டியில் நடைபெறும். இந்த இந்த டயத்துக்கு இந்த ஒதுக்கிற்கு இந்த ஊர் பொதுமக்கள் இறங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய பாகானே ஏ வாகானே ஏ ஆலமரம் 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 வாழைப்பழம் 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 இல்ல ஆலமரம் ஆலமரம் எங்கே அண்ணே இந்தாங்க வாழைப்பழம். இது என்ன மருதமணி பழம் மாதிரி இருக்கு. ஏய் இவ்வளவு கண்ணங்கரையன்னு கிடக்கு. இப்ப கருப்புனா பழம் கருப்பாத்தே இருக்கு. என்ன இவ்வளவு கருப்பா கிடக்கு? இவ்வளவு கருப்பா இருக்கு. இப்ப மத்த பழம்ல சேப்பா இருக்கும். நம்மது கருப்பு தான். ஏய் இது அடுப்புல வாட்டி கொண்டு வந்திருக்காங்க இருக்கு. இது எங்க இருந்து நல்ல பழம் நல்ல பழம். இது போதுமா? தோல் மட்டும் தானே கருப்பு. உள்ள உரிச்சு பாருங்க. உள்ள நல்லா இருக்கா? உள்ள அழகு. தேவாகான ஆலமரம் ஆலமரம் அங்கே விழுது 10000 தண்ணீர் நானே தானே நானே. ஏய் வாழைப்பா. ஏ காளிராஜா நீங்க வானே. அண்ணே இப்படி பண்ணக்கூடாது அண்ணே. இருந்தாலும் என்னதான் உங்க கூடயே இருக்க கார்த்திராஜா கார்த்தி கூட கார்த்தி ஏய் முதல்ல கார்த்தி பண்ணடா. எனக்கு உன் மேலதான் பாசம் அதே பாரு. உனக்கு கொடுக்காம நான் திண்டது தப்பு. ஆளு பாதி பாதியா கூட கருத்துக்குருவான். சரி நீ கூட ஒரு சும்மா கூடவே இருக்கிறவன் நீ தான். கொஞ்சம் நீ வாங்கிக்க. என்னைய காட்டில் நீங்க தான் கூட இருக்கீங்க. நான் இங்க புதுக்கோட்டையில இருக்கேன். நீங்க காரியாவட்டிலே இருக்கீங்க. பாருங்க சார் பாருங்க. ஒரு சப்பு 100 ரூபாய். அண்ணே சப்பா சப்பா. கொஞ்சம் மென்னு கொடுங்களேன் பாவம். கார்த்தி கொஞ்சம் மென்னு கொடுங்க. எதுக்கு ஏறிக்கிட்டே வர? எதுக்கு பக்கத்துலயே வர? எனக்கு இந்த பக்கத்துல ஒரு ஆம்பளைல கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆம்பளை பக்கத்துல வராம யாரும் எதுக்குடா பக்கா?
ஆம்பளை பக்கத்துல வருவாளா? எதுக்குடா நீ பக்கத்துல வர? ஏய் ஆமா பெரிய இந்த சட்டை. ஏய் எதுக்கு பக்கத்துல வர? எதுக்குடா பக்கத்துல வர? நாங்க வந்து உங்கள்ட்ட என்ன பக்கத்துல வந்த ஆம்பளை கண்டா பிடிக்காது. ஏய் அம்மா நம்ம பா. எதுக்குடா பக்கத்துல வர? ஐயோ அப்பா ஐயோ வயிற்று பருப்புக்காக செய்யறோம். உங்களால முடிஞ்ச உப்போ புளியோ ஏய் உங்களால முடிஞ்ச செய்யுங்க. வயித்து போலப்பா. இந்த சாட்டையில் அடிக்கிறவ யாருன்னு என்ன பண்ணீங்க அவ்வளவு நேரம்? ஏய் என்னடா அக்கா நோக்கா? என்னங்க பீஸ் சூப்பர் பீஸ்டா. பொம்பளை அடிக்கிற திருப்பி அறானா? போ. ஏய் என்னடா? ஏய் நீ பொழந்தாலும் புழு புழுன்னு இருக்கு. போடா கீழே இறங்கி போனதுக்கு வாங்கிட்டு வா. என்ன பண்ணுவீங்க? ஏய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் நீ பாட்டுல போயிடாத, அம்புட்டு வெறியில இருக்காங்க. நீ நல்ல ஆம்பளை, நீ மேல வாயா. பரதநாட்டியம் ஆடணுமா? இப்ப பாருங்க ஆடுவோம் பாருங்க. எனக்கு அன்பளிப்பு கொடுத்துக்க சர்வம் கலை குடும்பம் சாவா நன்றி நன்றி வணக்கம். ஏய் ஏய் மருதமணி ஆம்பளை தானே? ஏய் பொம்பளை அற ஏறி அறா மயிறு. ஒரு பொம்பளை அறா நான் நாளா இருந்தா பிரிச்சிருப்பேன். அண்ணே நான் காசு கொடுத்து வந்துடுறேன் அவங்களுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்லி. இந்தா அண்ணே அண்ணே முடிச்சிட்டு 2வது ரவுண்ட் என்னைய கூப்பிடுங்க. அக்கா அவங்க நல்லா கலரா இருக்காங்க. அதாவது நீ ஏன் குண்டியை பிடிச்சிக்கிட்டே வர? என்ன பண்றதா? அன்னை பாரதி ரேடியோஸ் கானாப்பாடி ஆபரேட்டர் சூர்யா அவர்கள் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். இந்த நான் தம்பி ஒன்றை கொடுக்குறாப்புல. புத்தூர் கிராமம் அரண்மனைப்பட்டி வடிவேல் ஆண்டியவர்கள் எனக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம். பேப்பர் பெருசாக இருக்குது, காசு சிறுசாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. பெண்கள் நாயகன் பெண்கள் நான் இப்படி நான் படிக்க முடியாதுப்பா எனக்கு. பெண்கள் நீ சைஸாக தான்டா கொடுத்துருக்கேன். பெண்கள் நாயகன் புதுப்பட்டி எனக்கு 3வது மேலே படிக்கலையே. மொக்கையன் என்ற மோகன் தனா மைக் செட்டா ஐ லவ் யூ ஆடியோஸ் 500 ரூபா அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். எங்கே இருக்கு காசு? 500 ரூபா இப்படி பெருமையாக சொல்லிக்கிடுவான். அப்போதான் அடுத்த மேடையிலேயாவது 500 ரூபா தருவாங்க. அதுவே 50 ரூபாயா இருந்தாலும் ஏண்டா லூசு போயிரு அங்கே வாரு. சரி விடு, நம்ம பொழப்ப என்ன. அண்ணே அண்ணே உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அண்ணன்னு சொன்ன வச்சுக்க பொழந்து வெட்டிடுவேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அண்ணன். அண்ணன் மட்டும் அண்ணனுக்கு பிடிக்க. சரி அப்பா மருதமணி அப்பா. ஏய் வெள்ளக்க மறு பிஞ்சு போயிடும். என்னடா மொத்தம் அம்மா கிட்ட இருக்க? நோத்தான்னு சொல்லாம அப்புறம் உங்க அம்மா என்ன அப்பான்னு சொன்னா அப்புறம் அம்மான்னு சொல்லாம என்ன? தாத்தா மருதமணி தாத்தா. ஏன் தாத்தா? ஐயா உண்மையிலே எனக்கு நீங்க தாத்தா தான் தெரியுமா? அவர் உங்களுக்கு தாத்தாவா? ஆமா. அப்ப எனக்கு ஐயா. தாத்தா ஏய் வாயை கிழிச்சிருவேன். தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பொடி கொடு. ஏய் பேரா பேரா கொஞ்சம் தடி அடி.
அது எப்படியா கிளியும்? நல்ல வேளை வாயை மூடிட்டேன். இல்லனா நீ கொடுத்த உடுப்புல ரெண்டும் வெளியே வர தமத்துருக்கு. என்னதுனே? குஞ்சு. அண்ணன் துப்பாக்கி 2 குண்டு வச்சிருக்காரு. அத சொல்லியிருக்காரு. அப்படியா? அடி படுத்தா உறக்க வல்ல. ஏய் பொம்பளை கண்ணுக்கு தெரியறனாலயா? மேலே சாச்சிட்டாரியா பாருங்க சார், இப்ப கம்பியில நடக்குது. அதுக்கு அண்ணே புள்ள பிடிச்சி எடுப்பீங்களா? ஏய் கால் மாட்டிக்கிச்சியா கார்த்தி? மாட்டிச்சுனா நீ போய் நான் ஏய் நான் எப்படிடா? ஏய் கொட்ட ஆட்றாடா. இதே மாதிரி அண்ணன் கார்த்திக் ராஜா தொங்குமாறு அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். நான் தொங்குனா கொட்டாய் சாயும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொங்குடா தொங்குடா நாண்டுகிட்டு தொங்குடான்றியா? பலவேந்து ஓரல்னா ஏய் மலையாண்டி சாமிக்கு என்னமோ எப்படின்றாரு என்ன? ராடு பெருசா. ஏய் அப்படிலாமா இருக்கு? அம்மா பாட்டவன் மழை வெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி மலையாண்டி சாமிக்கு தொட தண்டி வச்சிருந்தாரா? என்னது? அண்ணே என்னை வர்ணிச்சு பாடுங்கண்ணே. பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி. அவனை போய் என்ன பண்ற? ஏய் என்ன பண்றீங்க? இறங்குடா. ஏய் இருந்தா இன்னும் இறங்கலடா. ஏதோ முண்டுதுடா. ஏய் இறங்கியா? இறங்கட்டுமா? என்ன இறங்கியா நீ? இன்னும் 1.5 நிமிஷம் ஆகும். முதுகுல குத்துறாரே. குத்துறாத்தே இறங்கும். ஏய் இறங்கியா? அந்த பிள்ளைய குத்துறா. ஏய் பச்சை கிளி பச்சை கிளி சரியா? ஏய் சொல்ல விடு கார்த்தி. குறுக்கழுத்து குறுக்கழுத்து பயங்கடா. கொடூரமா அப்போ இப்போ ஒண்ணு 4 பேரும் சப்பானு. எதத? எதையாவது சப்பானு. ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அண்ணே நீங்க பாடுங்கண்ணே. நீங்க பாடுங்கண்ணே. உங்களை பாடுறது தானே வந்துட்டு. நேத்து ராத்திரி ஏய் அது கிழிஞ்சா என்னடா ஆகுது? அவன் அச்சா அச்சா பச்சை கறிஞ்ச உங்களுக்கு வேற மாதிரி கேட்டு. பச்சை கிளியா? அவர் அப்படி பாடவே இல்லையா? அவன் குறுக்கழுத்து வேற பாடு பாடியா? கீழ நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு. வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும். போடு. வைகை ஆத்து தண்ணி வரும் வைகை ஆத்து தண்ணி வரும். போடுறா விடாத. ஏய் என்ன பண்ற? அவர் இப்ப என்ன பண்ணாரு? அவன் மாடு 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 என்ன பண்ணாரு? மாடு காலைக்கு திரு. என்னையா பண்ண? மூஞ்சி போறேன் பாரு. அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு. என்ன பண்ணுறீங்க இங்க? சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடே. சிங்கினா ஐயப்பா ஏ விடா. மண்டை உடைச்சுடுற.
ஐயா ஐயா பூச்சி. ஏய் அடே நீ ஏன்டா அழுகுற? ஏய் நீ ஏன்டா கத்துற? ஏய் ஒரே நசுக்கி போயிடாத அவன் கேணியில உரையில கைய விட்டுருவேன். ஆமா உங்க அண்ணன் அடிச்சு பொளந்துருவார் இப்ப. வேற வேலைக்கு சொல்றேன். என்னனே சரி இந்த பாட்டு பாடாத. சரி சரி என்ன ஒரு பாடுனா? சிங்கினா சிங்கி அடி. திங்கின மயத்த புரிஞ்சிடா. நான் இந்த பாட்டு பாடாத. எல்லாரும் பாடுற மாதிரி நீ ஏன் பாடுற? எப்படி பாடு நான் சொல்லி தரேன். சிங்கினா சிங்கி அடி. சிங்கினா சிங்கி அடியா. சிரிச்சா நெத்தி அடி. சிரிச்சா நெத்தி அடியா. பாட்டா மாத்தி அடி. பாட்டை மாத்தி அடி. சிங்கினா சிங்கி அடி. சிங்கினா சிங்கி அடி. ஆடா கையடி. பாந்து கையடி. ஏய் உன் பேச்ச கட்டா என்ன சொல்றது? சிங்கினா சிங்கி அடி. சிரிச்சா நெத்தி அடி. இல்லைன்னா கையடி. உனக்கு ஒரு செருப்படி. நானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். ராவா தண்ணி தொட்டி கிட்டி ஏனோ ஆடுறேன். அடியாத்தே ஆத்தே. ஓடு இந்தா இந்தா விடாத விடாத இப்படி இப்படி. நீதானே ஓடுன பாட்டு பாடிட்டு. டேய் கராட்டம்டா அது. கரகாட்டமா? ஆ கரகாட்டம்னா அதுக்கு தக்க பாட்டு தனியா இருக்கு. சரி பாத்து எங்கு புகழ்த்துவாங்க. இங்கு நான் துவங்க அன்னையானே சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே. துவங்க இங்கு நான் துவங்க. ஓடு இந்தா ஓடு ஆடி. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானானே 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 தானே நன்னே தானானே தானானே. தானே நன்னே நானே நன்னே. இங்கேருந்து வந்திருக்காங்க. ஏறி அடிச்சுட்டு அவங்க கெட்டியார எண்ணி அடிக்க, நீ தானே நன்னே நானே நன்னே. வாங்க. அது என்ன கலர் டவுசர் போட்டுருக்கு? பாரு. அங்க போறேன். ஏய் இப்போ எட்டி எட்டி பாத்தியாடா? அவன் பார்க்கவே இல்லை. ஏய் பொய் சொல்லாத. நீ அந்த பார்த்த புள்ள சேப்பா உள்ள புள்ள போய் சொல்லுமாடா. நான் கருப்பா இருக்க போயிடுவேனா? என்ன கலர் பார்த்த? என்ன கலர்? சொல்லியா? சிவப்பு கலர் உள்ள காஞ்சு. அது என்னோட இல்ல. அதுடா. அது இல்லையா? ஆனா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. சரிங்க. திஸ் இஸ் லவ். அப்படின்னா ஐயோ பச்சை மண்ணா இருக்கு. பச்சை மண்ணுன்னா என்ன தெரியுமா? என்னன்னு? பிணையாத மண்ணு. தும் சே பியார் கர்த்தே. அப்படின்னா அப்படின்னா அந்த பையன் உங்களை விரும்புறாராம். காதல் பண்றார். சர் புர். யார் அழுக்கத்தா ஆசை அங்கிட்டு வா. எனக்கு இழுத்து செய்யறதுக்கு தான் ஆசை. ஆசை ஆள் கிடைக்கல. நான் என்ன பண்றது?
அதனால உங்களை காதல் பண்ண போறேன். எப்படி தெரியுமா? அப்படிங்கிற மாடுக்கு ஓதுந்து மாடுக்கு நாங்க எப்படி வீடியோ வைப்போம் தெரியலையே. யா ஏங்க நான் இப்போ வந்து ஹிந்தி சொல்ல போறேன். இந்தியா ஏய் நான் எல்லாமே படிச்சிருக்கேம்மா. என்ன சொல்றீங்க? புதுக்கோட்டையில் ரூம் போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கேன். ரூம்னியா போட்டு அவர் பாருங்க என்ன ரூம் போட்டுட்டு கேக் ஏக்குண்டா ஒரு வரல விட சொல்றாரு. எண்ணிக்கையில தோ தோக்குனா 2 விரல். தீன் இப்ப தெரியுமா? இப்ப 3 விரல். சார் 4 விரல் 4 விரல் 4 விரல். பாஞ்ச் மொத்தமா விட சொல்றியா? 6 மொத்தம் குழந்தை வட்டிரு மரியாதையா போயிரு. தெரிஞ்சு வச்சிருக்காப்ல தெலுங்கு சொல்லி கொண்டு தெரியாதா? அப்படியா? இப்போ வந்து இது சொல்ல போறேன். எது? தெலுங்கு தெலுங்கு பேசுகிறானே. அம்மா தெலுங்கு எல்லாமே அண்ணன் படுத்திருக்காரு. நான் சொல்ற இப்பெல்லாம் லூ போட்டு சொல்றேன். நான் எப்பவுமே லூ போட்டுருவேன். தம்பி தம்பி இது என்னது? இது மைக்கு. அது அது ஆல்ரவுண்டு. அது அது பெட்டி. இது அது மிருதங்கம். அது அது தாளம். நான் சொல்ற இப்பெல்லாம் லூ போட்டு சொல்றேன். சங்கீதம் படிச்சிருக்காரு. சொல்லுங்க. தம்பி எல்லாரும் லூ போட்டு சொல்லணும். இது என்ன? மைக்குலு. அது ஆல்ரவுண்டுலு. அது பெட்டிலு. மிருதங்கலு. தாளலு. இது கார்த்தியனே எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? இது என்னண்ணே? அதுக்கு நான் போட முடியாதுடா. அதுக்கு நான் போட்டா செருப்படி வாங்க முடியாதுடா. அதனால உங்களை காதல் பண்ண போறேன். என்ன காமிக்கிறா தெரியுமா? என்ன சொல்ற? ஓ காமிக்கிறா. அதுக்கு போய் நான் ஐயோ எனக்கு சத்தியமா அப்படின்னா என்னன்னு தெரியாதுண்ணா. உள்ள வந்து காமிக்கிறேன். உள்ளவா ஐயோ இங்க காமிச்சா எல்லாரும் பழகிடுவாங்க. இங்க முக்காவாசி பேருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். அவங்களே எதுக்கு அந்த உட்காந்துருக்காங்க? மஞ்சள் சட்டைக்கு நல்லா எனக்கு தெரியும். தெரியலையே. ரொம்ப நடிக்காத. ரொம்ப நடிக்காத. ஏறி அடிப்பியாயா? எதுல போடுமா? தல வையா ஒரு 5 வையா. பாடியே வஞ்சி கோடி முன்னால பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீ நின்னு பாரு. பூங்குயிலே பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாச நாளில்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னாலே கவிங்க நான் கண்ணால பூங்குயிலே பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. கல்லுப்பூ பல்லழகி இளந்த பல நிறத்தழகி கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி சொல்லழகி இறந்த பல நிறத்தழகி என் முதுகு வந்து உனக்கு காம்பவுண்ட் சேவர் மாதிரி இருக்கா? எள்ளுப்பூ பல்லழகி இறந்த பல நிறத்தழகி கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செண்டிப்பூ சிவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி கண்டிமை முடியழகி பாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்வே புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை எத்தனையோ சொல்வே புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்ல கத்து குட்டி கவிஞந்தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே கத்து குட்டி கவிஞந்தானே கண்டுக்காத கஸ்தூரி பூங்குயிலே பூமையிலே பாட்டு கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. அண்ணே தேவையா? எலிவை பூனையை சொல்லி வந்துச்சான். அண்ணே எந்திரினே எந்திரி. இன்னும் நேரம் என்னது கொஞ்சம் நேரம் என்னது?
எள்ளுப்பூ பல்லழகி இழந்த பல நிறத்தழகி அல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி சென்னிப்பூ சிவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி அண்டிமை முடியழகி பாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்வே புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை எத்தனையோ சொல்லே புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை அத்துக்குட்டி கவிஞந்தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே அத்துக்குட்டி கவிஞந்தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சு நீயும் நின்னு பாரு பொட்டு வச்ச வட்ட நிலா போனதென்ன வீதி உலா மனவளக்கு ஒரு கூறாய் பரம்பரைக்கு ஏத்தவளா பொய்யிருக்க வேணும் புள்ளே நெஞ்சு குழி ஓரத்திலே எந்த தேதி நின்றருவு பட்டு சேல நீயும் கட்டி மனவரைக்கு வாடி புள்ளே பட்டு சேல நீயும் கட்டி மணவரைக்கு வாடி உள்ள மாமெங்காரன் சம்மதிக்க 5 கோடி நான் தருவேன் மாமெங்காரன் சம்மதிக்க 5 கோடி நான் தருவேன் பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சு நீயும் நின்னு பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால நீ பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு நீயும் நின்னு பாரு உங்க காதலை நீங்க சொல்லிட்டீங்க. உங்க 2 பேர்ல யாரை நான் காதலிக்கிறது? அக்கா அங்க மறந்து பண்ணிடணும். அவளைத்தான் நீ காதலிக்கணும், அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நம்ம வீட்டுல நான் தான் எல்லா வேலையும் பாக்குறேன். அது என்ன காதலிக்கிற கல்யாணம் பண்ணது அவரை, தம்பி. மத்த வேலையில நீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சிங்கப்பூர் விசா வந்துருச்சுனே. அப்போனா நீ கல்யாணம் பண்ணிக்க இல்லை நான் போகல அம்மா அப்பா விட்டுட்டு போக எனக்கு பிடிக்கல எனக்கு கல்யாணமே வேணாம். நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிறது மட்டும் தான் என் வேலை. சரி நான் அப்போ எனக்கு சிங்கப்பூர் விஷயம் வந்துருச்சா அப்போ நான் கல்யாணம் பண்ணி நாங்கள் 2 பேரும் போயிடும் ஐயோ அங்க பெண்கள்லாம் கூட்டி போக கூடாதுன்னு கூட்டி போக. ஏன்டா ஏங்க அவர் இல்லாம என்ன யாருங்க பாத்துக்குவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆ. உங்களுக்கு மண்டைக்கு பூவு. ஏய் அதெல்லாம் சரி, மண்டைக்கு பூ இவெல்லாம் சரி, எனக்கு புள்ள வேணுமே, நான் என்ன பண்ணுவேன்? அதையும் நீங்க கவலைப்படுறீங்க. அவன் இல்லாம எனக்கு எப்படி புள்ள வரும்? அதெல்லாம் வரும். எப்படி வரும்? ஏய் தம்பி நான் அண்ணன் சிங்கப்பூர் போகல ஏனே நான் இங்கே இருக்கேன் உங்களை பத்தி அப்பா அடே விசா நான் கேன்சல் பண்ணிடுறேன் 3,80,000 அப்பா கட்டிட்டாருனே பணத்தை. அவன் என்ன மயிர் கட்டினா தாய் அப்பா அப்படி ஐயா நான் சொல்ற கேளு நீ போ நான் பாத்துக்கிறேன். நீ ஏன்டா அழுகுற அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன். நான் இவ்வளோ விட்டுட்டு நான் ஒண்ணுக்கு கூட போக மாட்டேன் நீங்க அன்னைக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை பூரா அன்னைக்கு நான் செய்யறேனே. தம்பி உனக்கு கோயம்புத்தூர்ல அண்ணே ஹோட்டல்ல வேலை வாங்கியிருக்கேன் ஐயோ எனக்கு நம்ம ஊர் மண்ணை விட்டுட்டு நான் இங்கே உதிரையா இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் நம்ம 2 பேரும் போயிட முடியும் போவோம். என் மாமா எங்க ஊராரு அங்கதான் நான். நம்ம ஊர் பெண்ணு வெளிநாட்டுக்கு போக கூடாது. நம்ம தமிழ்நாடுக்கு அசிங்கம். தமிழ்நாடு கலாச்சாரம். அரேண்டா தமிழ்நாட்டு கலாச்சாரம் நீ இந்த கொண்டுட்டு வெளிநாட்டுக்கு போறோம். கொண்டே அத்து போறாங்க. குண்டி 10 ரூபாய்க்கு. அம்மா நீ லவ் பண்ணிடு அவன் கொண்டே அத்து போறேன் அவனை என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரு என்னுடைய மச்சாவரே ஐயனார போல பவரு என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரு அவர் பெருமை சொல்ல வார்த்தையிலே மனசுக்குள்ள மனக்குள்ள தன் கண்ணு நினைக்குது
அந்த ஐயனார போல பவரு எனக்கு எல்லாம் மாமனே எனக்கு எல்லாம் மாமனே ஏ தந்தன தனனன அத்தா உன் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பத்தால சேத்தனக்கே தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணோ செத்தாலும் என்ன போத்த வேணோ செத்தாலும் என்ன போத்த அத்தா உஞ்சிலே அந்த ஆகாயத்தை போல வேணே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டியாடு ஆத்தில மீன் பிடிக்க அப்பன் தனது பார்த்தால சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஹலோ இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் கொஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விரிப்புலனா படுத்து கிடந்ததுமே ஊஞ்சலதானே பண்ண பூஞ்சோலதானே சில காயும் போல் வானவில்லா தெரியும் இட்டு போன சேலையில் ஓ சோக கது புரியும் அஞ்சு கொண்டு போகையிலே சும்மாவா இருக்கோ சேல கட்டி அரைச்சதன் சக்கரையாயிருக்கும் சேல கட்டி அரைச்சதன் நீ சக்கரையாயிருக்கும் ஆத்தா ஊஞ்சில அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஊஞ்சில அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது உஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே வெக்கையில விசிறியா வெயிலுக்குள்ளே குடையா ஊஞ்சில தானே வண்ண பூஞ்சோல தானே உள்ள மடிச்சு வந்த அழகு முத்து மாலை காயப்பட்ட வீரர்களுக்கு கட்டு போடு சீலே மனசுக்குள்ளே விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா